வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னாரு. இது மத்த உயிர்களிடத்து நீங்க பாசமா இருங்க அப்படின்றதுதான் அவர் சொல்ல வராரு. சரி, பாசம்னா இப்படி வச்சுக்கலாம். அப்ப பற்றுன்றதுக்கு என்ன பொருளா இருக்கும்? பற்றுனா அளவுக்கு அதிகமா வைக்கிறது. அதாவது தேவைக்கு அதிகமா வைக்கிறது. ஒரேடியா உருகுறது. நீங்க இல்லன்னா நான் அந்த வீட்லயே இருக்க மாட்டேங்க. நீங்க இருந்தா தான் நான் இருப்பேன். நீங்க சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். நீங்க கோவிலுக்கு வந்தா தான் நான் வருவேன். உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க போங்க. அவங்க வந்தா தான் வருவீங்கன்னு நீங்க ஒரு பாசத்த தாண்டி ஒரு பற்று வைக்கிறீங்கல்ல, அது தேவையில்ல. அவங்க வந்தாலும் நான் போவேன். வரலனாலும் நான் போவேன். எனக்கு போகணும்னு தோணுச்சு நான் போனேன். இவங்க வந்தா தான் நான் போவேன் அப்டின்னா, அது பற்றாயிடும். பாசம் வைக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஒரு வாட்டி குழந்தைக்கு அடிபட்டுருச்சு. கையில வந்து கட்டு போட்டிருந்தாங்க. அப்போ நான் அத பார்த்தோனே அழல. ஏன்னா, நான் பாசம் வச்சிருக்கேன். பற்று வைக்கல கண்டிப்பா. ஏன்னா, அந்த குழந்தையே என்னுடையது கிடையாது. என் குழந்தை தான். ஆனா, நான் அப்படி நினைக்கல. எப்படின்னா, இறைவன் எனக்கு குடுத்த ஒரு பரிசு. என் மூலமா இந்த பூமிக்கு வந்த ஒரு உயிர். அவ்வளோதான். அதுக்காக அது என்னோட உயிர், என்னோட ஜெராக்ஸ் காப்பி. அதுக்கு எல்லாமே நான் தான். எல்லாமே நான் கிடையாது. எல்லாமே அந்த இறைவன் தான் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால அந்த உயிர வந்து என் பக்கத்துல என் கூட இருக்கிற ஒரு அன்பான உயிர். அவ்வளோதான். அதுக்காக இதுக்கு எல்லாமே நான் தான் அப்படின்ற நான்ற அந்த வார்த்தைய நான் பயன்படுத்துறது கிடையாது. எல்லாமே இறைவன் இருக்கும் பொழுது, நான் ஏன் ஓவரா பற்று வைக்கணும்? நான் ஏன் ஓவரா உருகணும்? எல்லாமே நல்லதா நடக்கும். அவ்வளோதான். பற்று வைக்கிறதுனால நம்ம மனசு தான் உடைஞ்சு போகும். திரும்ப திரும்ப அதே நெகட்டிவ் விஷயங்கள நம்ம நினைப்போம். இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. கடைசியில அந்த வார்த்தைகள், அந்த எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையையும் தாக்குறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே பாசம் வைக்கிறதோட நிறுத்திக்கோங்க. பற்று தேவையே இல்ல.